ஹாய். அமாவாசை தினத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம விரதம் இருந்து முன்னோர்கள வழிபட்டா நல்ல பலன தரும்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன் 2மே வந்துட்டு ஒரே நேர்கோட்டுல வர்ற தினம் தான் நம்ம வந்து அமாவாசைன்னு சொல்லுவோம். பெரியவங்க நம்ம கூட இல்லைனாலும், அவங்களுக்கு செய்ய வேண்டியத வந்துட்டு நம்ம கரெக்ட்டா செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுல 3 முக்கியமான அமாவாசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை, இன்னொன்னு வந்து மாகாளி அமாவாசை, புரட்டாசி மாசத்துல வரும் இனியொரு அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசையிலயுமே வந்துட்டு பெரியவங்கள நெனச்சு நம்ம அவங்களுக்காக விரதம் இருந்து, தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது, அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்பா இல்லாத ஆண்கள் மட்டும் தான் வந்துட்டு இத வந்து தர்ப்பணம் செய்யணும். பெண்கள் வந்துட்டு எள்ளும் தண்ணியும் எரச்சு தர்ப்பணம் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலா மாட்டுக்கு உணவளிக்கிறது, காகத்துக்கு உணவளிக்கிறதுங்கிறது மாதிரி ஏதாவது செய்யலாம். அது மட்டும் இல்லாம படையல் போட்டு பெரியவங்கள நெனச்சு வீட்லயே வழிபாடு செய்யலாம். இந்த ஆண்டு எந்த நேரம் வருது அப்படிங்கிறத மேல வந்து நான் டைமிங் குடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.